ஒரே ஐபிஓக்கெலாம் வந்து கொஞ்சிட்டுருக்கு. எந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃப்யூஷன் இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போவோம். டிசம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆன ஐபிஓக்களான டிரான்ஸ்ரைல், சனாதன், மம்தா மெஷினரி, டேம் கேபிட்டல், கன்கர் என்கிரோ இந்த 5 ஐபிஓஸோட இதில் வந்து பெஸ்ட்டு எந்த ஐபிஓ, ஸோ எந்தெந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்கர் என்கிரோ ஐபிஓவை பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1.25 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ டிசம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகியிருந்தது. டிசம்பர் 19, டிசம்பர் 20 வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகியிருந்தது. ஸோ இந்த 2 நாளில் வந்து இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 1.25 டைம்ஸ் ஆயிருக்கு. இதில் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு பெரிய வரவேற்பு தெரியலைன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரீட்டெயில் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ 2 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து 1.25 டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த ஐபிஓக்கு 2,08,538 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு, டே 2ல் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி டேட்டா தான். ஸோ அது வேணால் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன, NIAனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியலனா வந்து தெரிஞ்சுக்குங்க. QIB அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா QIBஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு வந்து 0.01 டைம்ஸ் தான் வந்து இந்த ஐபிஓ வந்து இந்த கோட்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இவங்க யாருமே வந்து இந்த கன்கார்டு ஐபிஓக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. NIAன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அதாவது ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. HNI, NRIs, கம்பெனிஸ், ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா NIA கோட்டாவில் வருவாங்க. ஸோ அதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. SNII, BNIIன்னு சொல்லுவாங்க. ஸோ SNIIனா ஸ்மால் NII கேட்டகரி, BNIனா பிக் NII கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து இந்த SNNI. BNIIன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா NII கேட்டகரிக்குள்ளே வர்றவங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RII கேட்டகரியில் வருவோம். ஸோ இது போக எம்ப்ளாயி கோட்டா இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிகளுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து EMPன்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி கோட்டா. ஸோ எந்த ஐபிஓக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டா கிடையாது. ஸோ ஷேர் ஹோல்டர் கோட்டா இருந்தால் ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் இதில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ டேரக்ட் நம்ம நெக்ஸ்ட் ஐபிஓக்கு போவோம். ஸோ டிரான்ஸ்ரைல் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து ஓவராலாக வந்து 5.42 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. 5 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 7 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கன்கார்டு ஐபிஓ விட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் எம்ப்ளாயி கோட்டாவும் இருக்குது. இதில் 1.5 டைம்ஸ் வந்து எம்ப்ளாயி கோட்டாவும், 1.36 டைம்ஸ் வந்து QIB கோட்டாவும் ஆகிருக்கு. NII கோட்டா வந்து 7.4 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது ஓவராலாக இந்த ஐபிஓ 5.42 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இந்த ஐபிஓக்கு 12,28,622 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா அதே மாதிரி தான் டே 1, டே 2ல் வந்து எவ்வளோ வந்துட்டு இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குங்கானது தான். ஸோ என்ன நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஓ வந்து மம்தா மிஷினரி. ஸோ இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 38.82 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து 4.74 டைம்ஸும், NII வந்து 50.85 டைம்ஸும் ஆகிருக்கு. ஸோ இதில் எம்ப்ளாயி கோட்டா இருக்குது. ஸோ எம்ப்ளாயி கோட்டாலே இவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இதில் காமிச்சிருக்காங்க. எம்ப்ளாயி கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 56.61 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓ 38.82 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டோட்டலாக இந்த ஐபிஓக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து 19,22,603 அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஐபிஓ வந்து சனாதன் ஐபிஓ. இதில் வந்து இந்த ஐபிஓ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே ஆகிருக்கு. இதுலேயும் வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. NIIயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.61 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.32 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஓவராலாக இது வந்து 1.5 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதோட டோட்டல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,83,449 அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கான ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கான டேட்டா. ஸோ இந்த ஐபிஓ வந்து இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு நாள் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா,
ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சு அப்ளை பண்ணாங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ஐபிஓ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேம் கேபிட்டல் ஐபிஓ. இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 7.1 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ NIAயும் வந்து பார்த்தீங்கன்னா 11.56 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 9.16 டைம்ஸ் வந்து இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. எம்ப்ளாயி கோட்டா வந்து 13.41 டைம்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஓவராலாக வந்து இந்த ஐபிஓக்கு 15,86,017 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வைஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மம்தா மிஷினரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து நல்ல வந்து வரவேற்பு கிடச்சிருக்குங்கிறத இந்த டேட்டா மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மம்தா மிஷினரி 38.82 டைம்ஸும், டேம் கேபிட்டல் 7.1 டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டிரான்ஸ்ரயில் வந்து பார்த்திங்கன்னா 5.42 டைம்ஸும், சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து 1.53 டைம்ஸும், கன்கார்டு வந்து 1.25 டைம்ஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து டாப் பொசிஷனை பிடிச்சிருக்கவங்க வந்து மம்தா மிஷினரி. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மம்தா மிஷினரி ஐபிஓ வந்து 38.82 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டின ஐபிஓ வந்து மம்தா மிஷினரி. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது டேம் கேபிட்டல் மற்றும் டிரான்ஸ்ரயில் லைட்னிங் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீ பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐபிஓ அனாலிசிஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த கீ பேராமீட்டர்ஸ் வச்சு இதில் வந்து எந்த ஐபிஓஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிற பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லப்படும் ROE. ஸோ இதில் வந்து டேம் கேபிட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்காங்க. 54.72 வந்து இவங்களோட ROE-யாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மம்தா மிஷினரி 27.76, டிரான்ஸ்ரயில் அதுக்கடுத்து வருது. கன்கார்ட் மற்றும் சனாதன் ஐபிஓ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வருது. இதில் வந்து ஃபஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கவங்க வந்து டேம் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ், செகண்ட் பொசிஷனில் மம்தா மிஷினரி இருக்காங்க. நெக்ஸ்ட் பேராமீட்டர் நம்ம சூஸ் பண்ணது பேட் மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த மார்ஜின். ஸோ இதில் வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் தான். ஸோ செகண்ட் மம்தா மிஷினரி, தேர்ட் வந்து கன்கார்ட் என்விரோ, டிரான்ஸ்ரயில், சனாதன் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன்ஸில் வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். ஸோ நம்ம நிறையா இதில் எல்லா வீடியோஸுமே நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். எதுக்குன்னா லிஸ்டிங் கெயின் எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம ஒரு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். ஸோ இதில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மம்தா மிஷினரி. ஸோ இந்த ஐபிஓ வந்து 102 டைம்ஸ் வந்து லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த ஐபிஓ வந்து 38 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுது. இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உயர்ந்து கொண்டே போகுது. அதுக்கடுத்த பொசிஷனில் இருக்கிறது டேம் கேபிட்டல் 56.4 டைம்ஸ் வந்து 4% வந்து லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. டிரான்ஸ்ரயில் 41.6 டைம்ஸும், சனாதன் மற்றும் கன்கார்டு வந்து 6 to 10 டைம்ஸ் % வந்து லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்வெஸ்டர் சைட்லேருந்து சரி, பேராமீட்டர்ஸ் வைஸ்லேருந்து சரி, டாப் 2 பொசிஷன்ஸை கண்டினியூஸாக பிடிச்சிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மம்தா மிஷினரி மற்றும் டேம் கேபிட்டல்ஸ் தான். ஸோ வந்து இந்த 2 ஐபிஓஸில் பெஸ்ட் எதுன்னு கேட்டால் நான் மம்தா மிஷினரின்னு தான் சொல்லுவேன். ஃபைனல் ரேங்கிங்க்கு வருவோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் வந்து பெஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஐபிஓ. ஸோ ஒன்று வந்து மம்தா மிஷினரி, டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறது வந்து மம்தா மிஷினரிக்கு தான். ஸோ செகண்ட் ரேங்கிங் வந்து டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ், தேர்ட் ரேங்கிங் டிரான்ஸ்ரயில் லைட்னிங் லிமிடெட். ஸோ சனாதனும் கன்கார்டு என்விரோவும் வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் என்னோட ஒப்பீனியன் படி ஃபஸ்ட் மம்தா, டேம் கேபிட்டல், டிரான்ஸ்ரயில், அதுக்கடுத்து நீங்கள் சனாதன் மற்றும் கன்கார்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐபிஓஸ் எல்லாமே வந்து டிசம்பர் 23ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒரே நாள் தான் இருக்குது, டிசம்பர், அதாவது மண்டே மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் எந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.